பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவழியில் உபவாசத்தோடு கூட ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட தேவனுடைய திறப்புல செபத்தோட ஸ்தோத்திரத்தோட வேண்டுதலோட பரம தகப்பனுக்கு தெரியப்படுத்தும்படியாக ஆயத்தமாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில உங்க ஜெபங்களை கேட்டு, உங்க விண்ணப்பங்களை கேட்டு, உங்க கண்ணீரை கண்டு அப்பா அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்க எந்த மன நிலையில இருக்கிறீர்கள் என்பது தேவனை தவிர வேறு ஒருவரும் அறிய முடியாது. உங்களுடைய அங்கலாய்ப்பு ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு தெரியும். உங்க பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு தெரியும். இரவும் பகலும் கண்ணீர் உங்களுக்கு சொந்தமாகவே இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்கிற ஏக்கத்தோடவே காத்திருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்கவே இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கான காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். குறைவாய் செய்ய மாட்டார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவர் செய்கிற நேர்த்தியான அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆயுசு நாட்கள், பெருக்கங்கள், ஐஸ்வர்யம், சம்பத்து, உன் தலையை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற காரியம், மலை மேல உள்ள பட்டணத்தை போல உன்னை கனப்படுத்தி உயர்த்துகிற காரியம் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். அதை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த காலவழியில் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வெறுமையான ஒரு பாத்திரமாய், ஒன்றுமே இல்லாத, செழிப்பே காணாத, நீரூற்றே காணாத, பசுமையே காணாத ஒரு வனாந்திரத்தின் வழியாய் நீங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கலாம். உங்க அனுபவம் காலியாயிருக்கிற பாத்திரத்தின் அனுபவமாய், உங்க அனுபவம் வனாந்திரத்தின் அனுபவமாய் தேவனுடைய பிள்ளைகளே காணப்படலாம். ஆனா ஆண்டவர் இந்த கால வழியில வனாந்திரத்துல ஒன்றுமே கிடையாதபடி தவித்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களை இந்த கால வேளையில எங்கெல்லாம் தலை குனிந்து, எங்கெல்லாம் அவமானப்பட்டு, எங்கெல்லாம் வெக்கப்பட்டு, எங்கெல்லாம் நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம, உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம, நீங்க செய்யற வேலையை மதிக்காம, நீங்க செய்யற நன்மைகளை மறந்து, நேசிக்கப்பட்ட ஜனங்களால வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்கிற நிர்கதியான சூழ்நிலைக்குள்ள
வனாந்திரமாய் நிற்கிறீர்களோ? உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் இந்த கால வேளையில எப்படியாய் மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? இந்த உலகம் உனக்கு வனாந்திரத்தை காண்பித்திருக்கலாம். இந்த உலகம் வனாந்திர பாதையில கடந்து போ என்று ஆபிரகாம் ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பி வைத்தது போல பெயர்செபா வனாந்திரத்துல அலைந்து திரிந்த ஆகாரை போல மனிதர்கள் உனக்கு எத்தனையோ காரியங்களிலே வனாந்திரத்தை காட்டி இருக்கலாம். வனாந்திரத்தின் அனுபவத்துக்குள்ள மனிதர்களால நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா எத்தனையோ காலை நேரம், எத்தனையோ இரவு நேரம், எத்தனையோ நாட்கள் எதிர்பார்த்து என் வனாந்திரம் மாறாதோ, என் காலியான பாத்திரமா இருக்கிற என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படாதோ. பெயர்செபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகார போல நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கிறீங்களா? மனுஷர்களால இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நீங்க வந்திருந்தாலும் இந்த கால வேளையில தேவனாகிய கர்த்தர் அதே வனாந்திர வாழ்க்கையை புல்லுள்ள இடங்களாய் மாற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி நிலையற்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அமர்ந்த தண்ணீரை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமைதல் இருக்கும், அங்க ஒரு தெளிவு இருக்கும். உன் தாகம் தீர்க்கப்படும். இயேசு முதல்ல அவர் செய்த அற்புதம் என்ன தெரியுங்களா? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணத்துல இயேசுவினுடைய தாயும் இருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகள் தீரும்படியாக, உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாக, உங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும்படியாக, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாக நாம தேடுறதெல்லாம் முதல்ல யார தெரியுமா? மனிதர்களை தான். ஒரு தேவை சந்திக்கப்படணும்னா யாரு கடன் கொடுப்பாங்க, யாரு உதவி செய்வாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு நீதி நியாயம் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு வாசல்ல போய் நிக்கிறோம். ஒரு விடுதலை வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா எதையோ யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஓடி ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போய் அற்புதம் நடந்தா போதும், இதிலிருந்து நான் வெளியே வந்தா போதும்னு யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், எங்கேயுமே கிடைக்காத, எங்கேயுமே நடக்காத ஒரு அற்புதம் ஆண்டவர் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும்
கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் உங்க வேலை காரியம், உங்க பிசினஸ் காரியம், நீங்க என்ன காரியத்தை செய்ய போறீங்களோ அந்த காரியத்துல அவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்கும், இவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்கும், அவங்க இதை தொட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க இதை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும், அவங்க கையில முதல்ல கொடுக்கறது நல்லா இருக்கும், அவங்க இந்த இடத்த மிதிச்சா நல்லா இருக்கும், அது மேன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு தெரிந்து கிறிஸ்தவர்களாகவே இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், நான் உதாரணமா சொல்றேன், திருமணம் இப்ப ஆயத்தமாயிட்டு, பத்திரிக்கை எல்லாம் தயாராயிடுச்சு. இப்போ பத்திரிக்கைய கொடுக்கணும். எங்க இருந்து இந்த பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, குடும்பமா உட்காந்து யோசிப்பாங்க, ராத்திரியும் பகலும் யோசிப்பாங்க, எந்த பணக்காரர்கிட்ட கொடுக்கலாம். முதல்ல யாருமே தங்களுடைய முதல் பத்திரிக்கையை ஏழை வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, ஏழைய பார்த்து கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை பெறாமல் இருக்கிற மலடியினுடைய கரத்துல யாரும் கொண்டு போய் தங்களுடைய பத்திரிக்கைய முதல்ல என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை வச்சிருக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க கிட்ட சில பேர் கொண்டு போய் பத்திரிகையை தரமாட்டாங்க. வாழ்க்கையில கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொண்டு போய் பத்திரிகையை தரமாட்டாங்க. ஒரு சொந்த வீடு வாசலே இல்லாதவங்க கிட்ட போய் பத்திரிகையை கொடுக்க மாட்டாங்க. ஐஸ்வர்ய சம்பத்து இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் பத்திரிகையை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனைக்கு, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில யார் ஐஸ்வர்யமா இருக்கிறாங்களோ சொல்லுவாங்க, நல்ல சுமங்கலியா இருக்கணும், நிறைய நாள் வாழ்ந்தவங்களா இருக்கணும், நல்ல நீர் நிலம் சொத்து சுகம் நகை நட்டுன்னு இருக்கிறவங்களா இருக்கணும், வயிறு நிறைய பிள்ளைய பெற்று அவங்க எடுத்திருக்கணும், அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதாவது பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும், ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்க கையில முதல்ல கொண்டு போய் நம்ம பிள்ளையினுடைய பத்திரிகையை கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைவுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் செழிப்பா இருக்கும்னு நிறைய பேர் என்ன பண்றோம், முதல்ல உங்களுடைய இன்விடேஷன் யாருக்கு போகுது, மனுஷனை நோக்கி போகிறது, பட்டம் பதவி பார்த்து போகுது, மேன்மையையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்து இன்னைக்கு அழைப்பு போகுது. ஆமென். நிறைவா இருக்கிறவங்கள பார்த்து அழைப்பு போகுது, பணமா வச்சிருக்கிறவங்கள பார்த்து அழைப்பு போகுது, நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்கள தான் இப்பெல்லாம் அழைச்சி அவங்கள கனப்படுத்தி அழைப்பு, நீங்க வரணும், நீங்க எங்க விசேஷமான காரியத்துக்கு வரணும், எங்க வீட்டுல நடக்கிற இந்த காரியத்திற்கு நீங்க தலைமை தாங்கணும், நீங்க தான் விஐபின்னு மனுஷர்களை கூப்பிட்டு ஷால்வை போடு, மாலை போடு, என்னெல்லாம் போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை கூட அவங்களால கொடுத்துட்டு போக முடியாதுங்கிறது இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்களுக்கு தெரியல. மனுஷனை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. படிப்பு, ஐஸ்வர்யம், பணக்காரா இருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங், அவங்களதான் இன்னைக்கு கனப்படுறோம், கூப்பிட்டு கனம் பண்றோம். ஆனால் ஒரு காரியத்தை இங்க நம்ம கற்றுக்கொள்ளணும் தேவ பிள்ளையே, இந்த கானாவூர் கல்யாணத்துல நிறைய பேரை அழைச்சிருந்தாங்க.
அதுல ரொம்ப ஸ்பெஷலா இயேசுவை அழைத்தார்கள், இயேசுனுடைய தாயை அழைத்தார்கள், இயேசுனுடைய சீஷர்களுக்கும் அழைப்பை கொடுத்தார்கள். என் மகளுடைய திருமண பத்திரிகைய முதல்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய தேவனுக்கு தான் நாங்க முதல் பத்திரிகையை கொண்டு போய் பலிபீடத்துல வச்சோம். எங்களுக்கு மற்ற எல்லாரும் வருகிறது முக்கியம், அவசியமும் கூட, அவர்கள் தேவை. ஆனால் எல்லாரிலும் மேலானவர், எல்லாரிலும் சிறந்தவர், முழுமையாய் ஆசீர்வதிக்கிறவர். வருகிற எல்லாருமே நம்ம பிள்ளைங்களை வாழ்த்தி அப்படியே போயிடுவாங்க, ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க, சொல்லவே முடியாது. ஒரு அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாரும் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தாயை விட, தகப்பனை விட சிறந்த பரம தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கே நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில. உங்களுடைய வீடு கட்டுமான பணியா இருந்தாலும் சரி, உங்களுடைய கிரக பிரவேசமா இருந்தாலும் சரி, நீங்க படிக்க போகிற காரியமா இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போற காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரசவ காரியமா இருந்தாலும் சரி, உங்க பிறந்த நாளா இருக்கட்டும், உங்களுடைய திருமண நாளா இருக்கட்டும், எல்லாத்தையும் குப்பையா சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்காம முதல் அழைப்பு கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க அனுசரிக்கிற ஒவ்வொரு அனுசரிப்பும் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. கர்த்தரை கூப்பிடுங்க. அவர் தான் அங்க இருக்கிறது, அவர் இருக்கிறது தான் ஹைலைட். நான் அவங்கள கூப்பிட்டேன், இவங்களை கூப்பிட்டேன், இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி மேன்மைப்படுத்திட்டு பேசிட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை இப்படி ஆனர் பண்ணாங்க, எல்லாரும் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் மாயை. கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் போயிடும். எப்போ அதெல்லாம் கூட தடுமாறும்னு தெரியாது. ஆனா நீங்க அழைக்கிற இயேசு இருக்கிறாரே, அவர் செய்கிற அற்புதத்துல ஒரு குறைவும் நீங்க காண மாட்டீங்க. இந்த வசனங்கள் நமக்கு எதை போதிக்கிறது? நம்முடைய கண்ணை எப்படி தெளிவிக்கிறதா இருக்குதுன்னா, எந்த காரியத்திலையும் கர்த்தருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருங்க. இந்த காலவெளியில இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அதே இடத்துல நீங்க அப்படியே தேவ சமூகத்துல உங்க முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் செய்த தவற உணர்றேன். இனி என் வாழ்க்கையில கஷ்டத்துல, நஷ்டத்துல, துக்கத்துல, வேதனையில, புலம்பல்ல, கண்ணீர்ல, நெருக்கத்துல, கலக்கத்துல, குழப்பத்துல, மன துக்கத்துல, எல்லாவற்றையும் இழந்ததுலெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நானும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன மாதிரி உன் பாரத்தை இறக்கி கர்த்தர் மேல வைத்து விடு என்ற வசனத்தின் பிரகாரம் எல்லாம் இப்படிப்பட்ட நெகட்டிவான சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவரை நான் அழைச்சிருக்கிறேன், அவரை தேடி நான் ஓடி இருக்கிறேன். ஆனா நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கிற பொழுது, என் குடும்பத்துல விசேஷித்த காரியங்கள் நடக்கிற பொழுது, நான் முக்கியத்துவத்தை முதல் கொடுத்ததெல்லாம் யாருக்கு? மனிதர்களுக்கு தான் அழைப்பு கொடுத்து அப்புறமா தான் கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து அழைச்சோம். இது இல்லை, முதல்ல கர்த்தருக்கு. இயேசுவை அங்க அழைத்த பொழுது இயேசு மாத்திரமல்ல, இயேசுவின் தாயாரும் சீஷர்களும் அங்கே கடந்து வராங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்து வந்து இந்த திருமண காரியத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு இயேசுனுடைய தாய் ஓடி வராங்க. ஒரே பரபரப்பா ஓடிக்கிட்டு வராங்க. ஓடி வந்து அவங்க சொல்றாங்க, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க. இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மகிழ்ச்சியை குறிக்கிறதா இருக்கிறது.
அந்த மகிழ்ச்சி இல்லாததுனாலதான் இத்தனை பாடு, இத்தனை வேதனை. மன நிறைவு இருந்தாதானே மகிழ்ச்சி வரும். சமாதானமான ஒரு சூழ்நிலை குடும்பத்துல இருந்தாதானே ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள இருக்கும். ஒண்ணுமே இல்லையே, மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி குறைவு இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, எந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியை கொண்டு வந்த தருணங்கள், மகிழ்ச்சியாய் கடந்து சென்ற வருடங்கள் இன்றைக்கு வருத்தங்களாய் கடந்து கொண்டிருக்கிறீங்களா? பாரமாய் கடந்து கொண்டிருக்கிறீங்களா? வெறுமையா கடந்து கொண்டிருக்கிறீங்களா? தனிமையா கடந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைய, உங்க வாழ்க்கை கண்ணீரின் மத்தியில கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? என் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இல்லாத மகிழ்ச்சி என் ஆண்டவர் இந்த கால வழியில உனக்கு கொடுப்பார். காலையில அவரை நோக்கி கூப்பிடுங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. முதல்ல அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, எந்த குறைவு வந்தாலும் தேவ பிள்ளையே, அவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்துல செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இல்லைனாதான் பிரச்சனை. இன்னைக்கு இவ்வளவு நன்மைகளை நீங்க இழந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஆனா அந்தரங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா கர்த்தர் இல்லை. வாய் வேணும்னா சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சபைக்கு போலனாலும் கர்த்தரை தொழுது கொள்றேன், நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுறேன், 10 பேர் 100 பேருக்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கா? எல்லா காரியங்களிலே மனுஷருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கு முன்பதா கர்த்தருக்கிட்ட நீங்க ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை அழைக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? முதல்ல அவரை கூப்பிட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவரை கூப்பிடுன்னு நினைக்காதீங்க. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க வைக்கிறீங்களோ, அவ்வளவும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருவார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட மகிழ்ச்சி குறையும் பொழுது நீங்க மனுஷனை அணுகிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப மன கசப்புக்குள்ள போயிடுவீங்க. ஆனா கர்த்தரை அணுகுனீங்கன்னா, அவரை நீங்க அணுகும் பொழுது ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும், அவர் அவைலபிளா இருக்கணும். நீங்க அவரை அழைக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாராங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். உங்க காரியத்துல நீங்க இயேசுவை அழைத்திருக்கிறீர்களா? நீங்க அவரை அழைச்சிருந்தா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி குறையும் பொழுது அவரை அணுகினால் அவர் உங்களுக்கு அவைலபிளா இருப்பார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாயார் வந்து ரசம் குறைவா இருக்குப்பான்னு சொன்னதுமே அவர் சொல்லிட்டாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா வேலை வந்ததும் அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை அணுகுவதற்கு மனிதர்களோ அல்லது மரியாளோ ஊழியக்காரர்களோ தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையே இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும்.
சங்கீதம் 145:15 பாருங்க, ஏற்ற வேளையில ஆகாரத்தை கொடுத்தார். உனக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அதை ஆண்டவர் தருவார். பொறுமையா இருங்க. பதபதான அவசரமாவே இருந்துடாதீங்க. இப்பவே கிடைச்சிடணும்னு நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப தொல்லை பண்ணீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்காது தெய்வ பிள்ளை. நேரம் வந்ததும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். உள்ள இருக்கிற பாத்திரங்களை கொண்டு வரும்படியாக இயேசு சொல்லல. ஓரமா வச்சிருக்கிற பாத்திரங்கள் தான் அந்த கற்சாடிகள். அதை தான் கொண்டு வந்து நிரப்புங்கன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த தாயார் அழகா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. நோவா தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ அப்படியே பேழைய செய்தார். அதுக்கு மறு பேச்சே கிடையாது, தடையே கிடையாது. அதனாலதான் குடும்பம் முழுவதும் தேவனால காக்கப்பட்டார்கள். தேவன் நமக்கு சொல்லுகிறபடி, நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்து வாழுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். மோசேவுக்கு தேவன் என்ன சொன்னார் அதை அப்படியே செய்தார். தேவனுடைய பிள்ளையே, நம்ம எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். இந்த காலவெளியில உங்களுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. 6 கற்சாடிய நிரப்ப சொன்னாரு. அவங்க நிரப்ப சொன்னதுமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கற்சாடிகளை நிரப்பினார்கள். இப்போ இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் ஊழியக்காரர் சொன்னாலே விசுவாசிகள் கேட்கறது கிடையாது. தங்களுடைய சபை ஊழியக்கார் சொல்றத கேட்க மாட்டாங்க. இன்னொரு சபை ஊழியக்கார் சொன்னா உடனே கேட்டுருவாங்க. காலம் அப்படி இருக்கு. ஆண்டுடைய வசனத்தின்படி வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையில மற்றவங்க உலக பிரகாரமா எதை சொல்றாங்களோ அந்த சுகபோகத்துல வாழணும்னு தான் நினைப்பாங்க. உங்களுடைய கஷ்டத்துல, உங்களுடைய சந்தோஷத்துல, உங்களுடைய சுக துக்கத்துல உங்களுடைய சபை ஊழியக்காரர் தான் உங்களோட பயணிப்பாங்க. அடுத்த சபை ஊழியக்காரர் வந்து போக முடியும். ஆனா இந்த ஊழியக்கார போல எல்லா காலங்களிலும் செய்ய முடியாது. அதே போலதான் நீ மனிதர்களை வைத்து எதை வேணும்னாலும் செய்யலாம். ஆனா அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தரை வைத்து செய்கிறது தான் ஆசீர்வாதமா இருக்கும். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். விசுவாசத்தோட செஞ்சாங்க. ஆண்டவரை கேள்வி கேட்கவே இல்லை. திராட்சை ரசம் குறைவா இருக்கு, நீங்க தண்ணியை நிறைக்கணும்னு சொல்றீங்க, அதுவும் முழுசா நிறைக்கணும்னு சொல்றீங்க. திராட்சை பழமே இல்லையே. ஆப்பிள் போட்டா ஆப்பிள் ஜூஸ் வரும், சாத்துக்குடி போட்டா சாத்துக்குடி ஜூஸ் வரும், ஆரஞ்சு போட்டா ஆரஞ்சு ஜூஸ் வரும், டிராகன் ஃப்ரூட் போட்டா டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் வரும். எந்த பழத்தை போடுறோமோ அந்த பழ ஜூஸ் தான் வரும். இங்க பழத்தையே காணோம், தண்ணியை தான் நிரப்ப சொல்றாரு. அதான் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தபடினாலதான் அவங்க கற்சாடியில தண்ணீரை நிறைய நிறைய நிரப்புனாங்க. 99% செய்யல தண்ணியை நிரப்புற காரியம், 100% செய்தார்கள். கீழ்ப்படிதல் வேணும். ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வசனம் எதை கற்றுக் கொடுக்குதோ கீழ்ப்படியணும். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். நம்ம இஷ்டத்தின்படியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். எபிரேயர் 11 நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம் சகலத்திலையும் கீழ்ப்படிந்தாராம். கீழ்ப்படிமை இல்லைன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திட்டார். உள்ள இருக்கிற காலி பாத்திரங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லல. அவர் வெளியே இருந்த கற்சாடியை தான் எடுக்க சொன்னாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை புதுப்பிக்க, உங்க பாத்திரங்களை நிறைக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். உங்க பாத்திரம் காலியா இருக்க தேவன் விரும்பல. உங்க வாழ்க்கை நிறைந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்க தேவன் விரும்புகிறார். அந்த தண்ணீரை ரசமா மாத்தினார். திராட்சை பழங்களை வைத்து அல்ல, அவர் வல்லமையின் அற்புதம். வெறும் தண்ணீருக்குள்ள நிறத்தை மாத்திரம் கொடுத்துட்டு சுவையை கொடுக்காம விட்டுறல, சுவையையும் கூட்டி கொடுத்தார். நிறத்தையும் சுவையையும் கொடுத்து விட்டுறல, ஒரு நல்ல மனம் கொடுத்தார் ஆண்டவர். இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உபவாச நாளிலே மனம் கசந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கைய மீண்டும் ஆண்டவர் புதுப்பித்து, மீண்டும் உங்க வாழ்க்கையில ஒரு கலர்ஃபுல் ஆண்டவர் கொண்டு வந்து, ஒரு டேஸ்டியான, ஒரு நல்ல ஸ்மெல்லுள்ள ஒரு வாழ்க்கையை நறுகந்தமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் அவரை அழைக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தோடு கூட அதை நம்ம செய்யும் பொழுது மகிழ்ச்சி என்கிற திராட்சை ரசமாகிய ஆசீர்வாதத்தின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே சுதந்தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த காலவெளியிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஒரு வெறுமையான கற்சாடியை போல நீங்க வந்திருக்கலாம். உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை வெறும் கற்சாடியா இருக்கலாம். கசப்பான அனுபவங்களுக்குள்ள நீங்க இருக்கலாம். இந்த காலவெளியில அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க வாங்கப்பா. எத்தனையோ என்னுடைய சூழ்நிலைகளில நீங்க இருந்ததுனால தான் நான் இந்த லெவல்ல இருக்கிறேன். நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க வாங்க. நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க வாங்கப்பா. நீங்க வந்தீங்கன்னா குறை இல்லப்பா. நீங்க வந்தீங்கன்னா என் பாத்திரம் காலியா இருக்காதுப்பா. நீங்க வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும்ப்பா. அப்பா கையில ஒப்பு கொடுங்க. அப்ப பெரிதான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அற்புதம் இந்த கால வேளையில நீங்க சுதந்திரிக்க போறீங்க. இந்த இரவுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இதுவரைக்கும் யார் யாரையோ அழைத்திருந்த பிள்ளைங்க இன்று முதல் தீர்மானித்து நிர்ணயித்து உம்மை அழைக்கிறாங்கப்பா. நீங்க வாங்க, அற்புதங்களை செய்யுங்க. கசப்பா இருக்கிற அனுபவங்கள், வெறுமையா இருக்கிற அனுபவங்கள், வறட்சியா இருக்கிற அனுபவங்கள், காலியா இருக்கிற அனுபவங்களை எல்லாம் தேவன் செழிப்பாய்
நீரூற்றாய், அமர்ந்த தண்ணீர் அண்டையாய், நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் என் ஆண்டவர் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. உங்க கண்ணீருக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தீர், அதற்காக நன்றி. இவ்வளவு நாள் ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருந்தபடினால நன்றி ராஜா. இப்படி அப்படியே பிள்ளைங்களை தாங்கி நடத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். May God bless you all.